ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலக்கடலை விதைக்கிறதுக்கு சிறந்த பட்டம் எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் நிலக்கடலை விதைக்கிறதுக்கு என்னென்ன விதமான வித்தியாசங்கள் வரும், ஒரு சீசனுக்கும் இன்னொரு சீசனுக்கும் என்னென்ன விதமான வித்தியாசங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நிலக்கடலை விதைக்கிறதுல மொத்தம் 3 பட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்கழி பட்டம், அடுத்து சித்திரை பட்டம், அடுத்து ஆடி பட்டம். இந்த 3 பட்டத்தில் தான் நிலக்கடலை விதைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பட்டத்துக்கும் எவ்வளோ நாள் விளையிறதுக்கு முழுசாக நிலக்கடலை விதைத்ததுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ நாள் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிறதுலே கம்மின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி பட்டம் தான். மார்கழி பட்டத்தில் 90 to 95 நாள், அதாவது கரெக்டாக சொல்கிறாங்க 90 நாள்லேயே கூட பிடிங்கிடலாம். நாங்கள் கடைசியாக பயிரிட்டப்போ நிலக்கடலை விதைச்சப்போ 95 நாள்லேயே அறுவடை பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸிமம் 95 நாள்லேயே அந்த மார்கழி பட்டத்தில் பயிரிடுறப்ப நம்ம கடலையை பிடுங்கி அறுவடை பண்ணிடலாம். ஆனால் மீதி இருக்க மற்ற 2 பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சித்திரை பட்டத்தில் விதைக்கிறப்பவும் சரி, அடுத்து ஆடி பட்டத்தில் விதைக்கிறப்பவும் சரி, 2 பட்டத்துலேயுமே நாள் அதிகம் பிடிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 105 நாள்லேருந்து 110 நாள் வரைக்கும் பிடிக்கும். 3.5 மாதத்துக்கு மேலேயே வரும். ஆனால் இந்த மார்கழி பட்டம் மட்டும்தான் மற்ற பட்டத்தை விட ஒரு 10 நாள் 15 நாள் இயர்லியாகவே பிடிங்கிடலாம், இயர்லியாகவே அறுவடை பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா எதனால் அந்தளவுக்கு வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்கழி பட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் 15க்கு அப்புறம் வரும். டிசம்பர் 15 தேதிக்கு அப்புறம் வரதுனால அந்த பொதுவாகவே நம்ம வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 15க்கு மேலே முடிஞ்சிடும். டிசம்பர் 20, 25 அந்த டைம்லாம் முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு 20 தேதி 25 தேதிக்கு அப்புறம் தான் எல்லாமே அந்த நிலக்கடலை பயிரிடுவாங்க, விதைப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதமும் பொதுவாகவே மழை ரொம்ப கம்மியாக பெய்கிற மாதம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே சரி, ரொம்பவே கம்மியாக தான் மழை பெய்யும். சில இடங்களில் அந்த 3 மாதம் கூட மழை கூட இருக்காது. அப்படி பார்க்குறப்ப அந்த மழையினால் நாட்கள் டிலே ஆகாது. சில டைம் கடலை முத்துற டைமில் அதேமாதிரி களை வெட்டி கொஞ்ச நாள், ஒரு வாரம், ஒரு 10 நாள் கேப் விடுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப ஒரு சில டைம்லாம் நிலக்கடலைக்கு தண்ணி தேவைப்படாது. அப்படி மழை அதிகமாக பேஞ்சிச்சினாலும் அந்த பிஞ்சு தண்ணி அதிகமாக கோத்துக்கிட்டு கடலை முத்தாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அப்படி பார்க்குறப்ப அந்த அந்த மார்கழி பட்டத்தில் பயிரிடுறப்ப மழை அதிகம் பெய்யாது. அப்படிங்கிறனால தேவையான டைமில் மட்டும்தான் நம்ம தண்ணி பாய்ச்சுவோம். ஸோ அதனால் தேவையில்லாத டைம்களில் நம்ம அதுக்கு அதிகமாக வெயில் கிடச்சிக்குது. வெயில் அந்த 30 நாள், அந்த 90 நாளுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக வெயில் அடிக்கும், டெய்லி வெயில் அடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பனிலேயே அதுக்கு தேவையான ஈரப்பதம், அது இல்லாமல் அந்த கடலை முத்துறதுக்கு தேவையான கரெக்டான அந்த சீதோஷண நிலைன்னு சொல்லுவாங்க, அந்த அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த டைமில் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அதனால தான் அந்த கரெக்டாக 90 நாள் to 95 நாள்லேயே அதை அறுவடை பண்ணி முடிச்சிடலாம் கடலை. தேவையான அளவு அந்த கடைசியாக சொல்லணும் அப்படின்னா அந்த 80 நாள் 75 நாள்லேருந்து ஒரு கடைசி ஒரு 15-20 நாள் கடலை முத்துறதுக்கான டைமு. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகம் தண்ணி பாய்ச்சாமல், தேவையில்லாமல் மழை பெய்யாமலும் இருந்துச்சு அப்படின்னா கடலை வேகமாக முத்திரும், நல்ல விளைச்சலும் கிடைக்கும். எங்களுக்கு கடைசி டைமில் நாங்கள் பயிரிட்டப்ப அப்படி தான் அந்த மார்கழி பட்டத்தில் விதைச்சப்போ நல்ல மகசூல் கிடச்சிச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த மார்கழி பட்டத்தில் அந்த கிளைமேட்னால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதனால தான் மார்கழி பட்டம் ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் சித்திரை பட்டத்துலையும் சரி, ஆடி பட்டத்துலையும் சரி அந்த மாதிரி கிடையாது. சித்திரை பட்டம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை பட்டம் பொதுவாக மே மாதத்தில், மே 15க்கு அப்புறம் விதைப்பாங்க. மே 15 பார்க்குறப்ப இப்போ ஜூன் மாதத்துலலாம் அந்த காற்று அடிச்சிடும். காற்று காலம் தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிறனால தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதிகமாக அங்கங்கே காற்று ரொம்ப அடிக்கும். அப்படி பார்க்குறப்ப அந்த கடலை முத்துற டைமில் ஆடி மாதம் கிட்ட நெருங்குறப்பெல்லாம் பார்த்தோம், அதாவது சித்திரை மாதத்தில் விதைச்சோம் அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அந்த ஒரு 3.5 மாதத்துக்கிட்ட வரும். அது விளைச்சல் முழுசாக விளைஞ்சு முடிக்கிறதுக்கு 3.5 மாதம் ஆகும். அப்படி பார்க்குறப்ப சித்திரை மாதம் தாண்டினாவே அந்த காற்று காலம் ஸ்டார்ட் ஆகிடும். தென்மேற்கு பருவமழை பெய்யறனால அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த சைட்லாம் பார்த்தோம்னா அதிக மழை பெய்யும். அப்படி பார்க்குறப்ப அதுக்கு கிழக்க உள்ள டிஸ்ட்ரிக்ஸில் எல்லா சைடும் பார்த்திங்க அப்படின்னா காற்று ரொம்ப அடிக்கும். அப்படி காற்று ரொம்ப அடிக்கிறனால தான் இந்த பக்கத்துலாம் அதிகமாக இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ஸில், அப்புறம் இந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் அந்த சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக மழை கொஞ்சம் கம்மியாகவும் காற்று ரொம்ப அடிக்கிற டைமாகவும் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப அந்த காற்று காலத்தில் கடலை முத்துறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அதனால தான் அது விளைஞ்சி முடிக்கிறதுக்கு 105 நாள் 110 நாள் வரைக்கும் கூட ஆகிடுது. ஸோ அதனால் இது காற்று ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்படிங்கிறனால தான் இந்த டைமில் பயிரிடுறதுனால ஒரு பெரிய அளவில் மகசூல் எடுக்க முடியாதில்ல. இப்போ எங்களுக்கு நாங்கள் இந்த சித்திரை பட்டத்தில் விதைச்சதுனால எங்களுக்கு அந்த மார்கழி பட்டத்தில் நாங்கள் விதைச்சதை விட இந்த டைம் எங்களுக்கு ரொம்பவே கம்மியான அளவில் தான் மகசூல் கிடச்சிருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மார்கழி பட்டத்தில் பயிரிட்டுறது தான் பெஸ்ட்டு.
அடுத்து வந்து இன்னொன்று ஆடிப்பட்டம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இதே மாதிரி தான், இந்த சித்திரை பட்டம் மாதிரி தான். அதுக்கும் கிட்டத்தட்ட 105 நாள் 110 நாள் ஆகிடும். ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ லாஸ்ட் 1 இயரில் இந்த 3 பட்டத்துலேயுமே நிலக்கடலை விதைச்சு பார்த்துட்டோம். அப்படி பார்க்குறப்ப இந்த ஆடிப்பட்டத்துலேயும் எங்களுக்கு 105 நாள், கடைசி டைமும் லாஸ்ட் இயரில் எங்களுக்கு 105 நாள் 110 நாள் கிட்ட எடுத்துக்கிச்சு. ஆடிப்பட்டத்தில் பொதுவாகவே மானாவாரி தான் அதிகம் போடுவாங்க. மானாவாரியில் தான் நிலக்கடலை பயிரிடுவாங்க. அந்த தோட்டத்து நிலக்கடலைங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஒரு சிலர் தான் வந்து தோட்டத்து நிலக்கடலையே சூஸ் பண்ணுவாங்க. அப்படி மானாவாரியில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மானாவாரி வந்து கரெக்டான டைமில் மழை பெய்யாது. கரெக்டான டைம் சில நேரங்களில் கரெக்டான டைமில் மழை பெய்யாது. கடலையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்குலாம், 2 மாதம் 2.5 மாதம் வரைக்கும், 75 நாள் வரைக்கும் அப்படி தான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த மானாவாரியை பொறுத்தவரை முழுக்க மழையை நம்பி தான் இருக்கும். அப்படிங்கிறனால தேவையான டைமில் சில டைம்லாம் மழை பெய்யாது. ஒரு 10 நாளைக்கு கேப் விட்டுரும், 15 நாளைக்கு மேலே கேப் விட்டுரும். அப்படிங்கிறப்ப அந்த டைமில் வந்து கடலை வளர்ச்சிங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடும், பொறுமையாக தான் வளர ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த டைமில் இந்த ஆடிப்பட்டத்தில் வந்து நிலக்கடலை முழுசாக வந்து அறுவடை பண்ணி முடிக்கிறதுக்கு 105 நாள் 110 நாள் எடுத்துக்குது. அதே இந்த ஆடிப்பட்டத்தில் வயல்வெளியில் வயல்வெளி தோட்டத்து நிலக்கடலை இருக்குது பார்த்திங்களா, நீர்ப்பாசனம் செஞ்சு விதை விதைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம பயிரிட்டாலும் சரி இந்த டைமில் வந்து 105 நாள் 110 நாள் தான் ஆகும். அந்த மார்கழி பட்டத்தில் மட்டும்தான் 90 நாள் 95 நாளைக்குள்ளே வந்து நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதனால் எது ரொம்ப நமக்கு ஈஸி, எது அதிகமாக மகசூல் கிடைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நாள் கம்மியாக இருக்கிறதும் அந்த மார்கழி பட்டத்தில் தான் கம்மியான நாள்லேயே விளைஞ்சிருது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு அந்த மார்கழி பட்டத்தில் தான் நல்ல ராசியாகவும் இருக்கும். அந்த டைமில் தான் கடலை நல்ல விளைச்சலும் கிடைக்குது. எங்களுக்கும் அந்த மாதிரி தான் லாஸ்ட்டு 3 பட்டத்தில் நாங்கள் பயிரிட்டப்போ எங்களுக்கு அந்த மார்கழி பட்டத்தில் பயிரிட்டதில் தான் அதிக அளவில் மகசூல் கிடச்சிச்சு. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நிலக்கடலை விதைக்கிறதுக்கு வந்து சிறந்த பட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி பட்டம் தான். ஏங்கிறதுக்கு இந்த ரீசன் தான் காரணம். முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நாள் கம்மி, 90 to 95 நாளைக்குள்ளே விளைஞ்சிரும், முழு விளைச்சல் விளைஞ்சு நம்ம பிடுங்கிடலாம். இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அமையும். ரொம்ப மழை பெய்யாது, ரொம்ப வெயில் இல்லை, பனிக்காலம் அப்படிங்கிறனால எந்த ஒரு கிளைமேட்டிக் ஃபேக்டரும் வந்து கடலையை வந்து பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.